Hello 10th standard students. So பசங்களா 1 marksல 14 out of 14 ஏன் நான் எடுக்கணும்? ஏன் மேம் 14 out of 14 வாங்குறதா ஈஸி, அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? மொதல் விஷயம் இதுதான், ரொம்ப 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 உண்மையான விஷயம். அது என்ன தெரியுமா? அதுதான் நம்மளோட ஸ்கோர் பூஸ்டர். ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்க டிக் 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 டிக்குன்னு லைனாக டிக்கு வந்தால் மட்டும்தான் நல்லா படிக்கிற பையன்டா இவனுக்கு மார்க் அள்ளி அள்ளி போடலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் உள்ளே வரும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். ஏன்னா 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டு தான் 5 மார்க்ஸோ 2 மார்க்ஸோ இல்லை 8 மார்க்ஸோ எழுதுறீங்க. ஸோ 1 மார்க்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நம்ம படித்தது வந்திருக்குன்னு நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அண்ட் இன்னொரு விஷயம், 14 out of 14 ஈஸியாக 1 மார்க்ஸில் கிடைக்குமே. 14 மார்க் சும்மா ஒன்றும் இல்லையே. சென்டம் வாங்கணும்னு ஆசைப்பட்ற எல்லாத்துக்குமே அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ உண்மையாக ஒத்துக்கோ. ஸோ நீங்கள் இப்போவே உங்கள் நேம் போட்டு இந்த இடத்துல நேம் போட்டு நான் 1 மார்க்ஸில் 14 out of 14 வாங்குவேன் அப்படின்னு ஃபயராக எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. எஸ், ஐ நீட் திஸ். ரைட்டாடா பசங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் உங்களோட பேட்டர்ன். 12க்குன்னு சில பேட்டர்ன் இருக்குது, 10க்குன்னு சில பேட்டர்ன் இருக்குது. 10க்கு என்ன பேட்டர்ன்? மோஸ்ட்லி உங்களுக்கு 10 கொஷின் புக் பேக்லேருந்து தான் வருது. ஓகே, மீதி இருக்க இந்த 4 கொஷின் தான் செக் பாயிண்ட். எங்கேருந்துலாம் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், ப்ரோக்ரஸ் செக், நோட்ஸ், டூ யூ நோ, இது மட்டும் இல்லை, சம்மரி இருக்குது. அங்கங்கே சில டெஃபினிஷன்ஸும் வரும். ஆனால் எந்த டெஃபினிஷன்ஸ் படிக்கணும், எந்த டெஃபினிஷன்ஸ்குள்ளே நம்மளுக்கு எல்லா டெஃபினிஷனும் போய் படிக்கணுமா, அப்போ புக் ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கா? அதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஸ், ஓகே, அதுலேருந்து கேட்டால் கூட எத்தனை கொஷின் கேட்பாங்க? அதுலேருந்து கேட்டால் கூட நம்மளுக்கு 2 கொஷின் ஷார்ட்டாக இருக்குது. 2 கொஷின் கேட்பாங்க. அது இனிமேல் புக் பேக்கில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அது புரியவே இல்லை அப்படின்னா, நம்மளுக்கு 1 மார்க்ஸ் புக் பேக் கொஷின் இருக்கா? அந்த புக் பேக் கொஷினை நீங்கள் பாட்டு படிக்காமல் எப்பயுமே கொஷினை பார்க்காம ஆன்சர் பண்ணுறது 1 மார்க்கில் மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு. ஏன்னா கொஷின் புக் பேக் மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகப்படும். ஓகே, அதுதான் புக் பேக் ட்விஸ்ட். ஸோ அந்த மாதிரி புக் பேக் ட்விஸ்ட்டில் நம்மளுக்கு 1 மார்க்ஸ் வரும். ரைட்? ஓகே, ஸ்மால் புக் பேக்கில் இருக்க 2 மார்க் கொஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிக்கிறது, 2 வேரியபிளுக்கு எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிக்கிறது, அதுலேருந்து நம்மளுக்கு 1 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் நம்மளுக்கு 1 மார்க்ஸ் வரும். ஓகே, இது நம்ம அட்டென்ஷன். எஸ், ஸோ உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் அது இன்றைக்கி நடந்த விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 12th மேக்ஸ் பசங்க எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், எல்லாமே க்ரியேட்டிவ் இருக்க போகிறது தான், உங்களோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே புக்குக்குள்ளேருந்துலாம் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 4 1 மார்க்ஸ் க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸ். ஓகேவா? 4 1 மார்க்ஸ் புக்கின் 1 மார்க்ஸ். உங்களை மாதிரி ஒரு புக்கு அவங்க படிக்கலை, 2 புக்கு படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் வரும், எந்தெந்த நேரம், இத்தனைக்கும் உங்களுக்கு நோட்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அந்த மாதிரி கூட உங்களுக்கு கிடையாது. ஆனாலும் ஹைலைட் பண்ணி சில விஷயங்களை நான் ஹைலைட் பண்ணி இதை படிடா இதுலேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தது எல்லாமே வந்துச்சு. அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். 10th மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்காக பிடிஎஃப் எல்லாமே அந்த மாதிரி உங்களுக்காக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நான் இப்போவே உங்களுக்கு காட்டுறேன். வெயிட், ஏன்னா இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ், இந்த மாதிரி உங்களுக்காக நிறையா பேஜஸில் இது ஃபுல்லாக நீ படிக்க வேண்டாம், இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நோட்ஸில் இதை நீ படித்தா போதும் அப்படின்னு உங்களுக்காக நான் சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏடா பசங்களா? ஸோ இந்த மாதிரி ஹைலைட்டட் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ பேசிக்கலி இது வெறும் டெஃபினிஷன், ஆனால் அந்த டெஃபினிஷனை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் யூ ஹாவ் டூ யூ நோ ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி புக்கிலேருந்து எங்கெங்கெல்லாம் 1 மார்க்ஸ் வருமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், மேம் இதெல்லாம் எனக்கு புரிய மாட்டேது,
எனக்கு படித்தேன், பட் புரியாமல் அப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி படிக்கிறது, அதுக்கு தான் நான் உங்களுக்காக ஆல் கான்செப்ட்ஸ் லைவ் வந்துக்கிட்டே இருக்கேனே. ஸோ அந்த லைவ்ஸில் ஸோ எஸ் இதுதான் அந்த லைவ். இந்த லைவில் பாருங்கள். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஆல் கான்செப்ட்ஸ், அதில் என்னென்ன 1 மார்க்ஸ் கேட்கலாம், எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம், க்ரியேட்டிவ்லேருந்து வந்தால் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு ஆல் கான்செப்ட்ஸ் லைவ் இருக்குது. 17, 18 and 19 வரைக்கும் உங்களுக்கு ஆல் கான்செப்ட்ஸ் லைவ் இருக்குது. ஸோ பசங்களா, மேக் ஷுர் நம்ம எதுவுமே விடுறது கிடையாது, எல்லாமே நம்ம படிக்கணும். அண்ட் லாஸ்ட்டு ஃபைனலாக 4 நாள் ஃபுல்லாக மேக்ஸ் படிக்கிறீங்க. அண்ட் லாஸ்ட் டே எக்ஸ்பெக்டட் கொஷின் பேப்பர். உங்களுக்கு நம்ம என்னெல்லாம் கொஷின் பேப்பர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாமோ அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ பிஃபோர் தட் நம்மளோட ஃபைட்டர் பேட்சில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ரீ. ஓகேவா? ஃபுல் 100% ஃப்ரீ. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணால் போதும். ரைட்? அதில் எல்லா கண்டென்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மேம் அப்போ மேக்ஸ் டிஃபிகல்ட்டா, மேக்ஸ் 11th 12th டிஃபிகல்ட்டாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், உங்களோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டே வருது. இப்போ 12th மேக்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 மார்க்ஸ் மட்டும் க்ரியேட்டிவ் கிடையாது, 2 மார்க் கம்பல்சரி, அது க்ரியேட்டிவ் கொஷின், 3 மார்க் கம்பல்சரி, க்ரியேட்டிவ் கொஷின். ஓகேங்களா? க்ரியேட்டிவ் கொஷின்னா அதோட மாடல் கூட புக்கில் இல்லையா, மாடல் கூட கிடையாது. அந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸில் அந்த டைப்பில் சால்வ் பண்ண ஒரு சம்மு கூட புக்குக்குள்ளே இருக்காது, அண்ட் புக் பேக்லேயும் இருக்காது. அப்புறம் எப்படி மேம் அவங்க சால்வ் பண்ணுவாங்க? சால்வ் பண்ணாங்க. ரைட்? 5 மார்க்ஸில் ஒரு 5 மார்க் அப்படியே எய்தரா, ரெண்டுமே க்ரியேட்டிவ் கொஷின். ஸோ இந்த மாதிரி கூட தான் என்ன பண்ணுறது, பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு 11th 12th 2 மேக்ஸையுமே சூப்பராக எல்லா கான்செப்டையும் இன் டீட்டெயில்டாக நான் நடத்துவேன். அண்ட் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சென்டம் இன் மேக்ஸ். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் நிறைய பேர் சென்டம் இன் மேக்ஸ். ஸோ பசங்களா, நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யூ கேன் கம்ப்ளீட்லி ஜாயின் 2 complete years. 2009க்கு 2 வருஷம் 11th 12th நீங்கள் பயோ குரூப் தான் எடுக்க போகிறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுக்க போகிறேன்னா மேக்ஸ் படித்து தானே ஆகணும். ஸோ மேக்ஸ்க்காக, ஃபிசிக்ஸ்க்காக, கெமிஸ்ட்ரிக்காக யூ கேன் ஆல் ஜாயின் இன் ஆர் பேட்ச். ரைட்டா? ஸோ தட்ஸ் இட். மறக்காமல் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் கான்செப்ட்ஸ் லைவும் வரணும். எல்லா லைவும் வந்து உங்களோட பேரை கமெண்ட் செக்ஷனில் போடுறவங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து கிஃப்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மேக் ஷுர் யூ கெட் யுவர் கிஃப்ட்ஸ்.